தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வகுக்கப்பட வேண்டும். அவ்வாறு வகுக்கப்பட்டால் தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தயார் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருக்கிறார். இது போகாத ஊருக்கு சொல்லுங்க, வழிகாட்டும் செய்யலாம். மதுவிலக்கு என்பது மாநில பட்டியலில் உள்ளது. மதுக்கடைகளை திறப்பது, மூடுவது, மது ஆலைகளை திறப்பது, மூடுவது உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசுதான் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாறாக தேசிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களை ஏமாற்றும் செயல். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மதுக்கடைகள் மூடப்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமைச்சர் முத்துசாமி கூறுவது தவறானது, அபத்தமானது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதை மீட்பு மையங்களை அமைத்தல், கள்ளச்சாராயத்தை தடுக்க தனிப்படைகளை அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் தமிழக அரசு நினைத்தால் அடுத்த வாரத்திலிருந்து கூட மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் மது ஆலை அதிபர்களின் கட்சியான திமுகவுக்கு மதுவிலக்கை கொண்டு வருவதில் விருப்பம் இல்லை. அதனால்தான் இத்தகைய கருத்துக்களை கூறி வருகிறது. மதுவுக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும்.